ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷயா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு பர்ஃபெக்டான சாரி வேறு இது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபேவரெட் வேணால் பிங்க் கலர் சாரி தான் நான் வேறு பண்ண போகிறேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு இந்த ப்ளவுஸ் நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்வால் ப்ளவுஸ் இது வேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். அண்ட் சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னும் போது பிங்க் கலரில் எனக்கு இதுக்கு மேட்சாக ஸ்கர்ட்டு இல்லை, அதனால் இந்த ஸ்கர்ட் வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓவராலாக சாரீக்கு மேட்சிங்காக தான் இருக்கும். அண்ட் இந்த சாரீ தான் நான் வேர் பண்ணேன். நாங்கள் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு பாயிண்ட்டை நம்மளோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு அப்புறமா டபுளாக முடிச்சுட்டு பார்த்தீங்களா, என்னோடய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி டபுளாக முடிச்சுட்டு அப்புறமா நல்ல ஒரு ஸ்கெட்டை டைட்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். அதுக்கப்புறமா ரொட்டேன் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா அது மாதிரி பூனம் சாரி வேர் பண்ணும்போது ஒரு நல்லா டிஃபாக கட்டும்போது சூப்பராக இருக்கும். அது நல்லா எவ்வளோ நேரம் நம்ம எங்கள் கோவிலுக்கோ இல்லை வெளியே எங்கேயோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போயிட்டு வந்தாலும் உழையாது செய்யாது, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளீட்டு நம்ம எடுக்கிறதுக்கான ஃப்ளீட் நல்ல போல் பெருசுனா பெருசு இல்லை இந்த அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த அளவுலேயே ப்ளீட் ஒரு மூளை எடுத்து இது பண்ணிங்கன்னா அது அப்படி கலையாமல் நல்ல ஒரு எஃபெக்டில் நல்ல ஒரு அழகாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். கரெக்டாக இந்த அளவுக்கு எடுங்க. அப்போ தான் ப்ளீட்டு பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்லா அது டட்டிங்காக இருங்க. அப்போ தான் கரெக்டாக ஒன்று போல் டிஃபாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக ஒன்று போல் அதே சைஸுக்கே நமக்கு இதாகும். இல்லைன்னா ஒவ்வொன்றில் சின்னதாக ஒவ்வொன்று பெருசாக அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஒன்று போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறமா ஒரு தான் மட்டும் இது பண்ணுறேன். ஒன்று போல் ப்ளீட்டை கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஒன்று போல் அப்படி கொண்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கோங்க. அண்டு நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி. அப்புறம் அதனால நிறைய பிங்க்கில் தான் எனக்கு கட்டன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி பிங்க்கில் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வேர் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னும்போது ஓவராலாக இந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா அதே அளவுக்கு எடுக்கணும் போது நல்லா ஒன்று போல் இங்கிட்டு ஒன்று போல் தான் இருக்கும். நல்லா ஒன்று போல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி நிற்கும். நீங்கள் இப்படி பின் பண்ணிக்கணுனாலும் பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னும் போது முனையிலையும் ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா நம்ம ஈவினிங் வரை இருந்தாலும் அது பாட்டுக்கு ஃபுல்லாகவும் ஒன்று போல் இருக்கும். அப்புறமா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டிங்காக பின் பண்ணிவிட்டு
ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அப்படியே ஒன்று போல் நல்லா கரெக்டாக வந்து இதாக இருக்குது. அந்த பின்னாடியுமே பாருங்கள் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வந்து வேர் பண்ணுங்கள். சூப்பராக கம்ஃபர்டபுளாகவும் நல்லா நம்ம மார்னிங்கில் வந்து நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்போது ஈவினிங் வரையும் அப்படியேவும் நீட்டாக இதாக இருக்கும். இங்கேக்குள்ளே பின் பண்ணால் பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணலை, எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபாக அந்த மாதிரி இருக்கும். முன்னாடியே நான் எடுத்துட்டேன், அதனால் வந்து பண்ணலை. ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் போது பண்ண மாட்டாங்க. பின் பண்ணிட்டேன்னா அண்ட் ஓவராலாக வந்து அண்ட் சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.